அவங்க எதையும் தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா காரணம் அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடராக தான் இருக்காங்க. இல்லைங்க, இதே தான் வந்து தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது கூட வந்து நாங்கள் வந்து 7 நாளைக்கு முன்னாடியே வந்து தெரிவித்தோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவில்லை என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அதே நிலை தான் இன்றைக்கு கேரளாவில் வந்து 7 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து தகவல் தெரிவித்திருந்தோம். ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று ஹோம் மினிஸ்டர் வந்து அவையிலேயே அதை தெரிவித்தார். அடுத்த நாளே வந்து கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள் அது உண்மைக்கு புறம்பானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார். இதுதான் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுக்கு உதவியும் செய்வதில்லை, அதே நேரத்தில் தகவல் தந்துவிட்டோம், அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்துவிட்டோம், ஆனால் அவர்கள் தயாராக இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வழமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடக்கும். தரணுங்க, எப்படி தராமல் இருக்க முடியும்? அவர்கள் வந்து அரசியல் காரணங்களுக்காக வந்து எவ்வளோ நாள் இழுக்கடிக்க முடியுமோ இழுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர வந்து நியாயமாக மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எந்த ஃபைலு? இதை வந்து பல முறை வந்து நாடாளுமன்றத்திலையும் கேட்டாச்சு. முதலமைச்சர் அவர்களே வந்து கோரிக்கையை பல கடிதங்கள் எழுதியிருக்காங்க. நானும் வந்து பல முறை வந்து துறை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து கேட்டுவிட்டேன். இதுக்கு பிறகு வந்து ஃபைலை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறது யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் நிறுத்தி வச்சவங்க வந்து அதை விடுவிச்சாதான் வந்து பணம் வரும். என்னங்க, அவங்க எதையும் தேசிய பேரிடராக அறிவிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா காரணம் அவங்களே வந்து ஒரு தேசிய பேரிடராக தான் இருக்காங்க. யாருங்க? இல்லைங்க, அவர் வந்து ஆர்இசி நிதி தான் தரேன் இருக்காங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் ஆட்சி நடத்தினால் அப்படித்தான். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட